அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். இந்த யோகத்துல இருக்கிறவங்க, தியான நிலையில இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அசைவம் சாப்பிட்டா சரியா தப்பா, இறைவன் கோச்சுக்குவாரா, எல்லா நிலைகள்லையும் நிறைய கேள்விகள் இருக்கு. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். இப்ப நான் அசைவத்தை விட்டு வெளியில 12 ஆண்டுகள் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண பக்தி நிலையில இருந்து தான் இந்த நிலைக்கு நான் வந்தேன். இப்ப பக்தி நிலையில இருக்கும்போது கோவிலுக்கு போகும்போது நான் அசைவம் தவிர்த்திருப்பேன். அது 1 மாசம், 40 நாள், 50 நாள், 6 மாசம் கூட கோவிலுக்கு போகும்போது தவிர்த்திருக்கேன். ஆனா மீண்டும் விரதம் முடிச்சவொன்னு சாப்பிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் சித்தர் மார்க்கத்துக்குள்ள வந்தோம். அப்படி வரும்போது முழுமையா அசைவத்தை நாம தவிர்த்தோம். இப்ப 12 ஆண்டுகள் ஆக போகுது. 11 ஆண்டுகள் பூர்த்தி ஆயிடுச்சு, 12 ஆண்டுகள் ஆகும். ஆனா இப்ப நம்மளுடைய மனநிலைக்கும் முன்னால நாம அசைவம் சாப்பிட்டு இருக்கும் போது இருந்த மனநிலைக்கும் நிறைய மாற்றங்கள். அன்னம்தான் எண்ணமாகுது அப்படிங்கிற வார்த்தைய நாம கேள்விப்பட்டிருக்கோம் அன்னைக்கு, அதை உணர்ந்தோம் இன்னைக்கு. அப்ப அந்த அன்னமாகப்பட்டது நம்ம அசைவம் சாப்பிடும் போது நம்ம உடல்ல இருந்துபட்ட வேகம், கோபம், நிறைய தேவையில்லாத ஒரு எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஆனா இப்ப அந்த அன்னத்துடைய சைவம் அப்படிங்கிற நிலைக்கு நாம அசைவத்தை தவிர்த்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு பார்க்கும்போது நம்மளுடைய மனமும் சரி, உடலும் சரி ரொம்ப நிதானமா இருக்கு. உடல்ல கூட நிறைய தொந்தரவுகள் முன்னால எனக்கு இருந்துச்சு. இப்போ இந்த உடல் தொந்தரவு கூட நமக்கு நிறைய மாறுபட்டு இருக்கு. உடம்புல முதுகுல வலிக்கிறது, இடுப்பை பிடிக்கிறது, முதுகை பிடிக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் நாம முன்னாடி சந்திச்சிடும். ஆனா இப்ப பார்த்தா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளை விட்டு நீங்கிருச்சு. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, அது நல்லா இருக்கு. ரெண்டாவது, யோகத்துல நம்ம தியானத்துல உட்காரும் போது மனம் எளிமையா வசப்படுது, எந்த சிந்தனைகளிலிருந்து விடுபடுது. இப்ப அசைவம் சாப்பிடுறதுதான் சரியா தவறா அப்படிங்கிற கருத்து ஒரு பக்கம். ஆனா இது நான் கண்ட, இந்த அடியேன் கண்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல ஒரு யோகத்துல இருக்கிறவங்க, யதார்த்த மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய கலோரி தேவை இருக்கு, அவங்க நிறைய சாப்பிடணும், அசைவம் எடுத்துக்கிறாங்க, அது அந்த கருத்துக்கு நம்ம வரல. ஆனா ஒரு யோகத்துல இருக்கிறவங்க, ஒரு சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க, ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, இறைநிலையை உணரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அசைவம் தவிர்த்தா அவங்களுக்கு உண்டான பலன், அந்த இறைவனை உணரும், இறைத்தன்மையை உணரக்கூடிய அந்த பலன் அதிகமா இருக்கு. அது அடியேன் கண்ட அனுபவம். அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்.